Hi viewers, this is Sai Midhi Max channel trigonometry exercise 6.4 problem 3. Problem என்னன்னு பார்த்தீங்கன்னா, if the angle of elevation of a cloud from a point h meters above a lake is theta 1 and the angle of depression of its reflection in the lake is theta 2. Prove that the height of that cloud is located from the ground is h into tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1. இந்த கொஷினோட தமிழ் விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேக்ல இருந்து சர்டைன் டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம ஏரியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே வந்து ஸ்கையில் ஒரு கிளவுட் இருக்குது, மேகம் இருக்குது. அந்த மேகம் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ஹெச் மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ஒரு லேக்லேருந்து சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து அந்த கிளவுடை பார்க்கும்போது மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா 1. அதே அங்கே கிளவுடுலேருந்து கீழே லேக்கை பார்க்கும்போது மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டா 2ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எவ்வளோ ஹைட்டில் வந்து அதாவது லேக்லேருந்து ஏரியிலேருந்து அந்த மேகம் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து வேல்யூஸாக கொடுக்காம ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அதாவது ஹெச் இன்ட்டு டேன் தீட்டா 1 ப்ளஸ் டேன் தீட்டா 2 பை டேன் தீட்டா 2 மைனஸ் டேன் தீட்டா 1ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏரியை ட்ரா பண்ணிக்கலாம். இது ஏரின்னு வச்சுக்கலாம், சர்ஃபேஸ் ஆஃப் த லேக்கு. அடுத்தது இங்கேருந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் க்ளவுட் இருக்குன்னு வச்சுக்குவோம். இதுதான் நம்மளோட க்ளவுட். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சர்டைன் பாயிண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஓகேங்களா, சர்டைன் பாயிண்ட்லேருந்து இது மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து தீட்டா 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தண்ணியில் விழும் அப்படி இருக்குங்களா. இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு ஆங்கிள்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, இதுக்கு நேம் கொடுத்துடலாம் நம்ம ஏபிசி. ஓகேங்களா, ஏபிசி. இது சிங்கிறதுனால அதோட இமேஜ் வந்து சி டேஷ் அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். இது வந்து பி, இது வந்து எம்மு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹெச் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஹெச்சு. அதாவது க்ளவுட் ஃப்ரம் எ பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் சொல்லியாச்சு. இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸு. இப்போ ஒரு க்ளவுடு மேகத்தோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தண்ணியில் விழும்போது சேம் டிஸ்டன்ஸில் தான் விழும். இப்போ இது வந்து ஹெச், இது எக்ஸ்னா இது டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ப்ளஸ், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஆர் ஹெச் ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா, இப்போ இதில் ஏபிங்கிறது சர்ஃபேஸு. இப்போ ஏபி ஹியர் எதெல்லாம் ஈக்குவல்னு சொல்லிடுறேன். ஏபியும் பிஎம்மும் ஈக்குவல். ஏபி ஈக்குவல் டு பிஎம். அதே மாதிரி பிஏ இல்லைன்னா ஏபி, ஏபி வச்சுக்குவோம். ஏபி ஈக்குவல் டு எம்பி. ஓகேங்களா, ஏபி ஈக்குவல் டு எம்பி, இதெல்லாம் ஈக்குவலு. இப்போ ஏபி ஈக்குவல் டு எம்பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஹெச். ஓகேங்களா, ஏபி ஈக்குவல் டு எம்பியோட வேல்யூ இங்கே ஹெச்னா இதுவும் ஹெச் தான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டான் தீட்டா 1 கண்டுபிடிப்போம். ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎம். சிபிஎம்மில் டான் தீட்டா 1, டான் தீட்டா 1னா ஆப்போசிட்னா சிஎம் பை பிஎம். ஓகேங்களா, இதில் டான் தீட்டா 1 ஈக்குவல் டு சிஎம்மோட வேல்யூ வந்து எக்ஸ் டிவைடட் பை பிஎம் அப்படின்னா எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம், ஏபிக்கு. ஓகேங்களா, அதை வச்சுக்கலாம். இதுலேருந்து இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் பை டான் தீட்டா 1. இப்போ 1 பை டான் தீட்டா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காட் தீட்டா. இப்போ ஏபியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு 1 பை டான் தீட்டா 1னா காட் தீட்டா 1. இது வந்து இக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோ. ஓகேங்களா, அடுத்தது செகண்ட் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும்னா எம்பிசி டேஷ். எம்பி இல்லைன்னா சி டேஷ் பிஎம். சி டேஷ் பிஎம். இதில் டான் தீட்டா 2 எடுத்துக்கிறோம். டான் தீட்டா 2னா டான் தீட்டா 2 இதோட ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்சி டேஷ், அதாவது சி டேஷ் எம். இதுதான் ஆப்போசிட். ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிளுக்கு பை இதில் அட்ஜசன்ட் போயிட்டீங்கன்னா ஏபி. இதில் சி டேஷ் எம்மோட வேல்யூ சி டேஷ் எம்ங்கிறது சி டேஷ் பி ப்ளஸ் பிஎம் டிவைடட் பை ஏபி. ஓகேங்களா, இது 2 போர்ஷனாக பிரிஞ்சிருக்கு. சி டேஷ் பியோட வேல்யூ என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ்
பிஎம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் டிவைடட் பை ஏபி. அப்போ tan தீட்டா 2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் இது ஹெச் ப்ளஸ் ஹெச் 2h டிவைடட் பை ஏபி. இப்போ இதை கிராஸ் இது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2h டிவைடட் பை tan தீட்டா 2. இப்போ இதை ரீரைட் பண்ணோம்னா ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2h 1 by tan theta 2னா cot theta 2. ஓகேங்களா, இது equation 2. இப்போ equation 1 and 2ல left hand side from 1 and 2 left hand side பார்த்தோம்னா AB. அப்போ right hand side equate பண்ணிக்கலாம். right hand side first equationல என்ன இருக்குன்னா x cot theta 1. second equationல x plus 2h into cot theta 2. ஓகேங்களா, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x into cot theta 2 plus 2h cot theta 2. இப்போ இதில் x டேர்மை ஒரு பக்கம் எழுதிக்கலாம். x cot theta 1 minus x cot theta 2 equal to 2h cot theta 2. இதில் x வெளியில் எடுத்துட்டோம்னா cot theta 1 minus cot theta 2 equal to 2h cot theta 2. இதில் 2h தான் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ x cot theta 1 minus cot theta 2 divided by cot theta 2. ஓகேங்களா, ஈக்குவல் டு இந்த வேல்யூ என்ன ஆகுனா 2h இருக்கும். இப்போ இதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். cot thetaன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் 1 by tan theta. அப்போ இது என்னன்னு மாறும்னு பார்த்தீங்கன்னா x into 1 by tan theta 1 minus 1 by tan theta 2 divided by tan 1 divided by tan theta 2 equal to 2h. ஓகேங்களா, இப்போ இந்த டினாமினேட்டர் இந்த நியூமரேட்டர் போயிடும். அப்போ x tan theta 2 into 1 by tan theta 1 minus 1 by tan theta 2 equal to 2h. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா LCM tan theta 1 tan theta 2 எழுதிக்கலாம். x into tan theta 2 into இப்போ LCM எடுத்தோம்னா tan theta 1 into tan theta 2. அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகும்னா கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். அப்படி இல்லைன்னா இங்கே tan theta 1 இருக்கனால நியூமரேட்டரில் என்ன மல்டிப்ளை ஆகும்னா tan theta 2 minus tan theta 1 equal to 2h. இப்போ இதில் இந்த நியூமரேட்டர் tan theta 2வும் டினாமினேட்டர் tan theta 2வும் கேன்சல். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா x into tan theta 2 minus tan theta 1 divided by tan theta 1 equal to 2h. h வேல்யூ இப்போ நம்ம 2h இதிலேருந்து x வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம். x ஈக்குவல் டு இந்த tan theta 1 டினாமினேட்டருக்கு ரைட் சைடு போச்சுன்னா 2h tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1. ஓகேங்களா, இப்போ ஹைட் ஆஃப் த cloud தான் எழுதணும். த ஹைட் ஆஃப் த cloud வந்து பார்த்திங்கன்னா cloud வந்து x plus h. இதில் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 2h tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1 plus h. இப்போ LCM இந்த டேர்ம் எடுத்தோம்னா tan theta 2 minus tan theta 1 எடுத்துட்டோம்னா நியூமரேட்டர் ஃபஸ்ட்டு டேர்மில் அப்படி இருக்கும் 2h tan theta 1 ப்ளஸ் இந்த டேர்மில் டினாமினேட்டர் எதுவும் இல்லை. அப்போ ஹெச் இன்ட்டு நியூமரேட்டரில் என்ன மல்டிப்ளை ஆகும்னா tan theta 2 minus tan theta 1. இப்போ இந்த ஹெச்சால் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 2h tan theta 1 ப்ளஸ் h tan theta 2 minus h tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 2h tan theta 1 இங்கே h tan theta 1 இது 2 டைம்ஸ் இங்கே 1 டைம்ஸ் சப்ராக்ட் பண்ணோம்னா h tan theta 1 plus h into tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1. இப்போ நியூமரேட்டரில் h காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோம்னா tan theta 1 plus tan theta 2 divided by
tan theta 2 minus tan theta 1. இப்போ height of the cloud அதுதான் ப்ரூஃப் பண்ணணும். அப்போ ப்ரூஃப் பண்ணியாச்சு. h into tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1. Hence proved. Viewers, உங்களுக்கு 9th 10th 11th 12th காலேஜ் ஓரியன்டாக எந்த மேக்ஸ் ப்ராப்ளம் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.